வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இவ்வளவு நாள் ஒரு 17 டேஸ் இல்ல நியர்லி ஒரு 18 டேஸ் நான் வந்து வீடியோ போட்டேன். அது வந்து நான் கன்டென்ட் கிரியேட்டர்ன்னு தான் நான் நெனச்சு ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனா நான் ஆக்சுவலி இத்தன நாள் என்ன பண்ணியிருக்கேன்னா, அ இல்ல அது அப்படி அப்படி எதுவுமே நான் பண்ணல. லைக் நான் Googleல இருந்தும், ChatGPTல இருந்தும் எடுத்து அப்படியே எடுத்து நான் அதில என்ன இருக்கோ அத தான் நான் உங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். லைக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அல்லது நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஒரு கன்டென்ட் எடுத்து அதிலிருந்து எனக்கு என்ன தோணியிருக்கு, ஆர்&டி எதுவுமே நான் ரிசர்ச்சும் பண்ணல, டெவலப்மெண்ட் ரிசர்ச் எதுவுமே பண்ணல. அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி அதான் உண்மை. நான் இத்தன நாள் அத வந்து தப்பா பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு நெறைய விஷயம் அப்பன்னா என்ன இருந்துச்சோ அத தான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேனே தவிர, எனக்கு என்ன தோணியிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்வே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ரீசன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கன்டென்ட் கிரியேஷன்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கேன். நேத்து எனக்கு ஒரு ப்ரோ வந்து சொன்னாரு, "ப்ரோ இது வந்து இப்படி இல்ல ப்ரோ. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க வந்து ரொம்ப நேரோவா போய்க்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வைடா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணும்? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. லைக் 2யுமே சொல்லுங்க. நீங்க ஒரு சைடா இருக்கிற மாணிக்கு இருக்கு." அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப தேவையான கமெண்ட்டும் கூட. நான் இப்ப தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஓகே நான் வந்து கரெக்ட்டான வேல வந்து தப்பான மூவ் நகட்டிட்டு இருந்திருக்கேன். இனிமேலாவது நான் ப்ராப்பரா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ அத தான் நான் இன்னைக்கு வீடியோல சொல்ல வந்திருக்கேன். பிளஸ் நான் கன்டென்ட் இன்னைக்கு எடுத்து வச்சேன். பட் ஆனா நான் வந்து வழக்கம் போல நான் Googleல இருந்தும், ChatGPTல இருந்தும் எடுத்து வச்சுட்டு, ஓகே நம்ம அப்பனா இப்ப தப்பா பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அத பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இனிமேல் கன்டென்ட் வந்து டெய்லியும் வரும். பட் ஆனா அது வந்து என்ன மாரி கன்டென்ட் போடணும்னு எனக்கு தெரியல. லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆஃபீஸ் போயிடுறேன். ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு 10 ஹவர்ஸ் கண்டிப்பா வொர்க் இருக்கு. அதுக்கடுத்து வர வேண்டியது. அதுக்கடுத்து சாப்பிடுறது, தூங்குறது அதுக்கு எனக்கு ஏன்னா டைமிங் ஷெட்யூல் வித்தியாசமா இருக்கு. மார்னிங் 3:30க்கு போயிட்டு லஞ்ச் 1:30க்கு தான் முடியும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு டிஃபர் ஆகுது. ஸோ எனக்கு கன்டென்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் தான் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1 ஹவர்ல வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் கன்டென்ட் அல்லது எனக்கு ஃபைனான்ஷியல் தான் பிடிக்கும். ஸோ நான் வந்து ஃபைனான்ஸ் பத்தி சொல்றேன். ஃபைனான்ஸ் பத்தி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா நான் போட்டுருவேன். டே வந்து நீங்களே சொல்லுங்க. மண்டேயா, டியூஸ்டேயா அப்படின்னு. லைக் நான் வந்து ஃப்ரைடே போடலான்னு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு ஓகேனாலும் சொல்லுங்க. ஃப்ரைடே உங்களுக்கு வந்து அந்த கன்டென்ட் வந்து வந்துரும். ஃப்ரைடே இல்லனா சாட்டர்டே வந்துரும் அந்த கன்டென்ட். என்னன்னு நான் ரிசர்ச் பண்ணிட்டு ஓகேவா? அப்புறம் நான் ஒரு கன்டென்ட் எடுக்கிறேன். அந்த கன்டென்ட்டுமே நீங்களே சொல்லுங்க ஃபைனான்ஸ் பத்தி. நான் அத பத்தி எடுத்து அந்த 1 வீக் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு, அதுலருந்து எனக்கு கெயின் பண்ண தெரிஞ்சவங்க அல்லது நான் யாராவது அத பத்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு, அவங்கள்ட்ட இருந்து கெயின் பண்ணிட்டு, நான் அதுக்கடுத்து ஓரளவு நல்லா நாலேட்ஜ் டெவலப் பண்ணிட்டு, நான் அத என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோல சொல்ல பார்க்குறேன். அததான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். சரி ஓகேடா. அது நீங்க அது பண்ண போறேன்னா, அப்போ மிச்ச நாள்ல என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெரியல என்ன பண்ண போறேன்ட்டு. லைக் நான் 365 டேஸ் உங்க வீடியோ போடுவேன்னு சொல்லியிருக்கேன். நான் போடுற வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதுக்கு எந்த மாரி நான் கன்டென்ட் போடணும்னு எனக்கு தெரியல. நீங்களும் சஜெஸ்ட் பண்ணுங்க. லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் மாணிக்கு இருக்கும்ல, அத அத கூட சொல்லுங்க. நான் எனக்கு தோணுனத நான் சொல்றேன். லைக் அத நான் வந்து Googleல இருந்து எடுக்காம, இது உங்களுக்கு எனக்கு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஓகே எனக்கு இது நடந்திருக்கு. எந்த மாரி நடந்திருக்குங்கிறதையும் சொல்றேன். அல்லது இப்படி இருந்தா இப்படி நல்லா இருக்குமா? அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வாட்டெவர் நான் எனக்கு தோன்றத சொல்றேன். நீங்க அத நீங்க வந்து எனக்கு சொன்னீங்கனாலும் பெட்டரா இருக்கும். ஓகேவா? இதத்தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன் இன்னைக்கு. பிளஸ் நான் இன்னைக்கு கன்டென்ட் எடுத்துட்டேன். அத வந்து நான் சாட்டர்டே வரைக்கும் நான் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதான் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்புறம் நாளைக்கு கெளம்பணும். ஒர்க் வேற இருக்கு. ஸோ எனக்கு டைட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் இஷ்யூ. பட் ஆனா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இனிமேல் நான் மாத்திக்கிறேன் ட்ரை பண்றேன். அதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன் நண்பர்களே. பாய்.